Hi friends, welcome to Literature Time. Do subscribe our channel and click on the bell button to get daily videos. Let's start the video. Preface to Shakespeare. It was written by Samuel Johnson. Poet intro பார்க்கலாம். Samuel Johnson was born on 18 September 1709. He was died on 13th December 1784. He was one of the literary critic, poet, playwright, essayist, moralist, biographer, editor and also a lexicographer. Let's see about preface. ப்ரிஃபேஸ் இதை வந்து சாமுவல் ஜான்சன் ஒரு கிளாசிக்கல் டாக்குமெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இட் இஸ் ஆல்சோ கால்ட் கிரேட் பீஸ். அண்ட் இதில் ட்ரூ நியூ கிளாசிக் கிரிட்டிக்கை வந்து இதில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு சாமுவல் ஜான்சன். இது எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 1765. இந்த இதில் ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியரில் ஷேக்ஸ்பியரோட ரைட்டிங்ஸில் இருக்க மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை பற்றி சொல்லியிருப்பார். இது வந்து ஒரு 72 pages ஆஃப் ப்ராஸ் பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் see this preface to Shakespeare in detail. ஃபர்ஸ்ட் வந்து சாமுவல் ஜான்சன் மெரிட்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர்கிட்ட இருக்க அந்த ரைட்டிங்ஸில் இருக்க மெரிட்ஸை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, அதில் இருக்க கேரக்டர்ஸ், அவரோட பிளேஸில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே எதை ரெப்ரசென்ட் பண்ணுறதா இருக்குது அப்படின்னா ஒரு ஹியூமன் நேச்சரை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ அ நேச்சர் போயட் அப்படின்னு சொல்கிறாரு. பிகாஸ் அதில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாருமே யூனிக் அண்ட் டிஸ்டிங்க்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அவரோட பிளேஸ் எல்லாமே ஒரு மிரர் லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு ஹியூமன் லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால அதை வந்து மிரர் லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் இதை என்ன சொல்கிறாருன்னா, அவரோட பிளேஸ் எல்லாமே ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ப்ராக்டிக்கல் விஸ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு சாமுவல் ஜான்சன் என்ன சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறாருனா, அவர் வந்து ஒரு நியூ ஜானரை வந்து பின்பற்றிப்பார். அதுதான் வந்து ட்ராஜிக் காமெடி. எல்லாருமே ட்ராஜடி தனியாக காமெடி தனியாக தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் இவர் வந்து ட்ராஜிக் காமெடி அப்படின்றத ஒரு ஜேர்னராக யூஸ் பண்ணியிருக்காரு. அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லி இவர் வந்து ப்ரைஸ் பண்ணுறாரு. அண்ட் இவர் எழுதியிருக்க அந்த ட்ராஜிக் காமெடியில் வந்து எந்த ஒரு கிளாசிக்கல் ரூல்ஸையும் வந்து ட்ராஜடி மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. அண்ட் அது வந்து அஃபெக்ட் பண்ணவும் பண்ணாது. இந்த மாதிரி ட்ராஜடிக்கான இருக்க கிளாசிக்கல் ரூல்ஸை வந்து இந்த ட்ராஜிக் காமெடி மெத்தட் வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ட்ராஜிக் காமெடியில் ஷேக்ஸ்பியர் எதனா ஒரு குட் அண்ட் ஈவில் இந்த ரெண்டு திங்ஸையும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே அது வந்து பரவாயில்ல. பிகாஸ் ஹியூமன் நேச்சரில் எப்படி வந்து ஃப்ரம் பர்த் டில் டெத் வந்து எப்படி குட் அண்ட் ஈவல்ஸ் எல்லாமே இருக்குமோ அது எல்லாத்தையுமே ப்ரெசென்ட் பண்ணி அழகாக காட்டியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு சாமுவல் ஜான்சன் அபவுட் ஷேக்ஸ்பியர். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, இவரோட காமிக் ஜானரை வந்து ப்ரைஸ் பண்ணுறாரு சாமுவல் ஜான்சன். நெக்ஸ்ட்டு ஷேக்ஸ்பியருக்கு வந்து இயல்பாகவே காமெடி ஹியூமர் சென்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ காமெடிஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது அவருக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்திருக்கு. பட் ட்ராஜடின்னு வரப்போ அவர் நிறைய புக்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வச்சு தான் வந்து ஒரு ட்ராஜடியை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. காமெடிக்கு ஹார்ட் ஒர்க் வந்து அவர் அவ்வளோவா பண்ணலை. பிகாஸ் ஹி ஹேஸ் இட்ஸ் ஓன் ஹியூமர் சென்ஸ். பட் ட்ராஜடின்னு வரப்போ அவர் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஒவ்வொரு ட்ராஜடிஸையும் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, இவர் கிளாசிக்கல் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. பிகாஸ் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்னாவே அது லைக் இட் வில் டேக் டைம் டு கம்ப்ளீட் இட்ஸ் ஸ்டோரி அப்படின்றப்போ அது வந்து ஒரு மந்த்தாக எடுத்துக்கலாம், இல்லை இயர்ஸ் கூட அது வந்து எடுத்துக்கலாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டைமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிளாசிக்கல் ரூல்ஸ்ன்றது இட்ஸ் நாட் தட் மச் நீடட். இட் வில் டேக் டைம் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் யூனிட்டி ஆஃப் ஆக்ஷனை வந்து கரெக்டாக வந்து பின்பற்றியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. பிளாட் மேக்கிங் அண்ட் கேரக்டர்ஸில் இருக்க அந்த ரியலிஸ்டிக்கு இது எல்லாமே வந்து ஹியூமன் நேச்சரை டீல் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நல்லதாக யூனிட்டி ஆஃப் ஆக்ஷனை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் ஹி கோஸ் டு டிமெரிட்ஸில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஷேக்ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் மாரல் ஆஃப் த ஸ்டோரி, மாரல் ஆஃப் த பிளே அப்படின்னு எதையுமே வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அவருக்கு வந்து நோ பொயட்டிக் ஜஸ்டிஸ், அந்த அவரோட பிளேஸில் எதுலேயுமே பொயட்டிக் ஜஸ்டிஸே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஒரு குட் கேரக்டர்னு இருந்தால் அதை வந்து எண்ட் ஆஃப் த பிளேயில் வந்து அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டியிருக்கணும். பட் அதையும் பண்ணலை. ஈவில் கேரக்டர்ஸ் அப்படின்னு இருந்தால் அது எண்ட் ஆஃப் த பிளே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டாவது கொடுத்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கணும். பட் அதையும் காட்டலை அப்படின்றத வந்து இந்த இடத்துல சாமுவல் ஜான்சன்
ஒரு டீமெரிட்டாக மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் அவரோட பிளாட்ஸ் எல்லாம் லூஸ்லி கனெக்டடாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. அண்ட் அவரோட ஜோக்ஸ் எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவரோட காமெடிஸில் இருக்க டைலாக்ஸ் எல்லாம் வந்து கோரஸில் இருக்கப்போ அது வந்து ரொம்ப இம்போலைட்டாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சம் ஆஃப் த ட்ராமாஸில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப வல்கராக இருக்குது அப்படின்றதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து லைக் புதுசாக ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு. பட் அந்த வேர்டை பீப்புளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காகவே இல்லை, லைக் ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளாகவே இல்லை. அந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்டை வந்து நான் யூஸ் பண்ணுறேன்ற பேரில் பீப்புளுக்கு போய் சேர வேண்டிய ஒரு விஷயம் வந்து சேராமையே போயிடுது அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த இடத்துக்குலாம் தேவையே இல்லாத இடத்துக்குலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த பிளேவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக லைக் அந்த தேவையே இல்லாத ஒரு பிளேஸ்க்கெலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி அவரோட பிளேஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன தான் சாமுவல் ஜான்சன் ஷேக்ஸ்பியரோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை பற்றி இதில் சொல்லியிருந்தாலும் கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, அவர் தான் வந்து மாஸ்டர் ஆஃப் பிளாங்க் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் தான் வந்து பர்ஃபெக்டாக பிளாங்க் வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லி இந்த ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியரை வந்து கன்க்ளூட் பண்ணுறாரு. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் த ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர் அண்ட் have given the overall view and points to remember. Do see that. Surely it will be very useful for you. Thank you for watching. We'll see you on next video. Bye.